ஆளுநரின் நியமனம் செல்லாது என உயர்நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஆளக்கூடிய அரசு, மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரை, அதுல இருந்து தான் ஆளுநர் செயல்படணுமே தவிர அதை மீறி அவரா செயல்பட்டால் அதை சட்டம் அனுமதிக்காது என கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை இட்டு ஆளுநர் நியமித்த 2 பேர் தொடர்ந்து கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தராக நடைபெற இயங்க முடியாது என உத்தரவையும் விட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆளுநர் அரசு இடையிலான மோதல், குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக இது இருக்கிறதா? என்ன நடந்தது? கேரளாவினுடைய ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான மோதல் இன்றைக்கு இந்தியா முழுக்க எப்படி மாநில அரசுகளுக்கு, எதிர்க்கட்சி அரசுகளுக்கு ஒரு குளுக்கோஸாக பாய்ந்திருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். கேரளா ஹைகோர்ட் அப்ஹோல்ட் ஆர்டர் குவாஷிங் கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டெம்பரவரி விசிஸ் இன் 2 யூனிவர்சிட்டிஸ். கேரளாவினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை உறுதி செய்திருக்கிறது. எந்த உத்தரவு? கவர்னர் நியமித்த 2 தற்காலிக துணைவேந்தர்கள் நியமனம் செல்லாது 2 பல்கலைக்கழகங்களில் என்கிற தனி நீதிபதியின் உத்தரவு சரிதான் என்றும், ஆளுநருடைய நியமனம் சட்டத்தின்படி செல்லாதது என்றும் 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம செய்தியாக பார்க்கிறோம். முதல்ல அந்த தீர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா என்ன அமர்வுனா, ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கலாம். ஒரு 103 பக்க விரிவான ஜட்ஜ்மெண்ட்டாக அது அமைந்திருக்கிறது. கேரளா ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்சு ஜஸ்டிஸ் அனில் கே நரேந்திரன் அவர் தான் சீனியர் ஜட்ஜு. அதே போல் ஜஸ்டிஸ் PV பாலகிருஷ்ணன் ஆகிய 2 நீதிபதிகள் மண்டே கடந்த திங்கட்கிழமை 14 ஜூலை இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ தீர்ப்பினுடைய சாராம்சம், அதனுடைய பேக்ரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி, அதனுடைய தீர்ப்பினுடைய சாராம்சத்துக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்டை நம்ம பார்த்துடலாம். கேரளாவில் இதற்கு முன்பாக ஆளுநராக இருந்தவர் ஆரிஃப் முகமது கான், இப்போ ராஜேந்திர அர்லேக்கர் இருக்கிறார். ஆரிஃப் முகமது கான் ரொம்ப எந்த அளவுக்கு அவர் அடாவடி பண்ணுவார்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் போராட்டம் பண்ணுவார். கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆளுநர் போராட்டம், ஆமாம், ஈவெண்ட்டுக்கு வருவார். ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டத்தை ஆளுங்கட்சியினுடைய மாணவர் அமைப்பு செய்வாங்க. CPI அங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியும். ஆளுங்கட்சியும் அவங்க தான். அதுபோக மற்ற காங்கிரஸ் மாணவர் அமைப்புகள் எல்லாருமே கூட போராட்டம் பண்ணாங்கன்னா, கவர்னர் என்ன பண்ணுவார்? என்னை வந்து தூண்டி விட்டு, CM தூண்டி விட்டு போராடுறாங்கன்னு வந்த இடத்துல டீ கடையில் போய், அங்கே டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நான் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கவர்னர் தான் இதற்கு முன்பாக இருந்த திரு ஆரிஃப் முகமது கான் அவர்கள். இப்போ அவரை மாற்றிட்டாங்க. பட் அவர் இருந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? 2 பல்கலைக்கழகங்களுக்கு தற்காலிக துணைவேந்தரை அவர் நியமிக்கிறார். தற்காலிக துணைவேந்தரை அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஆர்டரெல்லாம் கோட் பண்ணி, இந்த சட்டத்தின்படி நாங்கள் இருக்கு அப்படின்னுட்டு டாக்டர் கே சிவபிரசாத், அதே போல் டாக்டர் சீசா தாமஸ் அப்படின்னு 2 பேர், சிசா தாமஸும் சிவபிரசாத்தையும் APJ அப்துல் கலாம் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிக்கும் கேரளா யூனிவர்சிட்டி ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ் இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி என்கிற 2 பல்கலைக்கழகங்களுக்கு அவர் நியமிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சான்சலராக எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு நியமிக்கிறார். இதை எதிர்த்து அந்த காலகட்டத்தில் போகிறாங்க. இது வந்து செல்லாது அப்படின்னு ஆளக்கூடிய அரசு சொல்கிறது. அவரால் அங்கே நியமிக்க முடியாது அப்படின்னுட்டு. இது வழக்காக போகும்பொழுது கேரளா உயர் நீதிமன்றத்துக்கு போது தனி நீதிபதி ரொம்ப விரிவான ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். அந்த தீர்ப்பின்படி என்ன அப்படின்னா, இவர்களுடைய நியமனம் என்பது UGC ரெகுலேஷன், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், இதுவே இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களுக்கான சட்டங்கள், இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு தற்காலிகமாக ஒருவரை நியமிக்க உரிமை இருக்கிறது. 6 மாதம் வரைக்கும் தான் அப்படி தற்காலிகமாக ஒருவரை துணைவேந்தராக போட முடியும். அதுவும் ஆளக்கூடிய அரசு எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறதோ அவங்க கொடுக்கக்கூடிய பெயர்களிலிருந்து, பரிந்துரையிலிருந்து ஒருவரை தற்காலிகமாக நீங்கள் நியமிக்கலாம் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த நியமனம் செல்லாது. ஆனால் என்னன்னா, இந்த அப்பாயின்மெண்ட்டை அவருக்கு மொத்தமே 6 மாதம் தான் அவங்களுக்கு டென்யூர் போடுறது. சட்டவிரோதமாக இருந்தாலும் இன்னும் ஒரு 10-13 நாள் தான் அவங்களுக்கு பதவி காலம் இருக்குது. முடிச்சுட்டு அவங்க போய்கிட்டோம். பட் அப்பாயின்மெண்ட் சட்டவிரோதங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அவங்க 5 மாதம் 5.5 மாதம் இருந்துட்டாங்க, இன்றைக்கி நீங்கள் வெளியே போங்க நாங்கள் சொல்ல வேண்டாம், அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குங்கிறதுக்காகன்னு தனி நீதிபதி ஒரு அழுத்தம் திருத்தமான தீர்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீலுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த அப்பீலுக்கு வந்தது தான் எடுத்து 2 நீதிபதிகளும் தெள்ள தெளிவாக இன்றைக்கு பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடியது, இப்போ நம்ம ஜட்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த வரிகளை நோக்கி
நோக்கி நகர்ந்தோம்னா த சான்சலர் ஹேஸ் ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வரிகளை பார்ப்போம். த சான்சலர் ஹேஸ் நோ பவர் டு இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் லைக் EXTP9 நோட்டிஃபிகேஷன் டேட்டட் 27/11/2024 அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. நீதிபதிகள் என்ன குறிப்பிடுறாங்க, கவர்னருக்கு 6 மாதம் வரைக்கும் நியமிப்பதற்கு அதிகாரம் இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட கவர்னர் வழங்கி இருக்கிறார் இல்லையா, அந்த தீர்ப்பு, அந்த நோட்டிஃபிகேஷன் அவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய, அதாவது இவரை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்றது அல்லது கால் ஃபாருக்கு கூப்பிடுறது, டு அப்பாயிண்டிங் எ பர்சன் டு எக்ஸசைஸ் பவர் அண்ட் பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் த வைஸ் சான்சலர் ஆஃப் தி யூனிவர்சிட்டி அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் பெண்டிங் ரெகுலர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி வைஸ் சான்சலர். சான்சலருக்கு அதற்கான அதிகாரம் கிடையாது என்பதை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாட் சஸ்டைனபிள் இன் லா என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இப்போ முதல்ல எதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதுங்கிறத வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு ப்ராசஸ் நடக்கிறது, டைம் எடுக்கும், இவ்வளவும் இருக்கிறதுனால 6 மாத காலம் சான்சலர் இல்லாமல், துணைவேந்தர் வைஸ் சான்சலர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்தால் அதில் கவர்னர் அவர் தன்னுடைய அடிப்படையில் இண்டிபெண்ட்டாக அரசை கேட்காமல் நானே நியமிப்பேன் என்கிற அதிகாரம் உள்ள இருக்கானா இல்லை என்பதையும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிடுறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த இடத்தில் ஏற்கனவே இந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய சட்டத்தின்படியும் எந்த விதமான அடுத்த கட்ட டிலேவும் இல்லாமல் உடனடியாக இதில் நீங்கள் நியமனங்களை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கூடுதலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதில் என்னென்னா, அவருடைய நியமனம் செல்லாது அப்படிங்கிற வழக்குகள் போகும்போது அரசு என்ன பண்ணுது, அப்படி நியமிக்கப்பட்ட துணைவேந்தருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸு இதெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு தனியாக அதற்கும் நீதிபதிகள் உத்தரவிடுகிறார்கள்ங்கிறத பார்க்குறோம். அப்போ 6 மாதம் அப்படின்னா முதல்ல ரொம்ப தெளிவாக அதில் பேசக்கூடியது யூஜிசி வேணும், யூஜிசிக்கு கட்டுப்பட்டு இருக்குது, கட்டுப்படாமல் இருக்குது, இதெல்லாம் தனி விவாதம். அடிப்படையில் ஒரு கவர்னர், இந்த மாநிலத்தில் ஆளுநராக இருக்கக்கூடியவர், ஆளுநராக இருக்கிற காரணத்தினால் எக்ஸ் அஃபிஷியோ சான்சலராக, வேந்தராக அவர் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும்போது ஆளக்கூடிய அரசு, ஏன்னா இன்னைக்கு கல்வித்துறை அப்படிங்கிறது இப்போ 2 பேருக்குமான பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஒத்திசைவு பட்டியலில் இருக்குது. அந்த இடத்துல 2 பேருக்குமான ஷேர்ஸ் இருக்கும். ஆனால் ஆரம்ப கல்விங்கிறது இன்றைக்கி வரைக்கும் மாநில அரசுக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் உயர்கல்வியில் உங்களுக்கான ஹோல்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது சான்சலரை நியமனத்தில் ஆளுநர் அவராக செயல்பட முடியுமா அப்படின்னா, எக்கச்சக்கமான நீதிமன்ற தீர்ப்புகளை கோட் பண்ணி ஆளுநர் அரசு என்ன பரிந்துரை செய்கிறதோ அதை தாண்டி அவராக நியமனத்திற்குள் போக முடியாது என்பதை தான் இவர்கள் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார்கள். இப்போ இதை ஏன் நம்ம வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பாக பார்க்குறோம்னா, இதனுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வரப்போகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இப்படியான ஒரு நியமனம் குறித்து ஒரு அமைத்த குழு செல்லாதுன்னு நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் அவரை அறிவிச்சுட்டு அவர் நான் குழு அமைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னார். இதை எதிர்த்து ஒரு வழக்கு என்பது தொடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கு, அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், அதனுடைய விவாதம் அப்படிங்கிறது அடுத்து வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதனோடு நிற்குமான அடுத்தது மேற்கு வங்கத்துக்கு இது போகும். மேற்கு வங்கத்தில் இதை விட மிக அதிக அளவுக்கு தீவிரமாக போயிட்டு கடந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய CV ஆனந்த் போஸும் சரி, இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக இருக்கும் ஜெகதீப் தன்கர் அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அந்த சண்டை ரொம்ப மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு குழுவையை அமைத்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, அவர் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் அதுக்கு தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதனால் ஒரு குழு அமைக்கணும்னு கேட்கும் பொழுது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் UU லலித் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டு மாநில அரசு அவங்க ஒரு பார்த்து பரிந்துரை செஞ்சு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை இந்த குழு வாங்கி அவங்களுடைய மெரிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கவர்னருக்கு கொடுத்து கவர்னர் அதிலிருந்து ஒரு பெயரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்களுடைய சட்ட போராட்டமாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீங்கள் இதுக்கு மத்தியஸ்தம் பண்ணி தீர்த்து கொடுங்க, எங்களுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அந்த போராட்டத்தை பெருமளவு கடந்த காலத்திலேயே கொண்டு போனார்கள். இப்போ மற்ற எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக ஒரு முன்னுதாரணமாக இந்த தீர்ப்பு இருக்கும். கவர்னர் மாநில அரசு, அதாவது இப்போ என்ன அதில் குறிப்பிடுறாங்கன்னா,
ஒரே விஷயந்தான். நீங்கள் ஒரு பேரை மட்டும் கொடுத்து கவர்னர் அந்த ஒன்று அப்படின்னு எடுக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. அதனால் குழு அமைப்பது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மாநில அரசு எத்தனை பேர்கள் வேணும், 2 பேர் 3 பேர் 5 பேர் எவ்வளவோ அதில் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா அதில் எலிமினேட் பண்ணிவிட்டு ஒருவர் அப்படிங்கிற இடத்துக்கு வேணால் கவர்னருக்கு கொடுக்கலாமே தவிர கவர்னரே இந்த ஒருவர் தான் நீடிப்பார் என்று உத்தரவிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதையும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய பட்டியலிலிருந்து அவர் அந்த பரிந்துரைகளில் இருந்து எடுப்பதற்கு என்பதாகத்தான் அவர்களுடைய அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ஜஸ்டிஸ் அனில் கே நரேந்திரன் மற்றும் 2 ஜஸ்டிஸ் PV பாலகிருஷ்ணன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு கேரளாவில் மட்டுமல்ல, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட அத்தனை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய கவர்னர்களுடனான பல்கலைக்கழகங்களை மையப்படுத்திய சண்டையில் ஒரு புதிய ஒலியாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த சூழலில் தான் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட இருக்கிறது. ஏன்னா வெக்கேஷன் முடிஞ்சு வந்த பிறகு நீங்கள் அதை போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் V லக்ஷ்மி நாராயணன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வு அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு வந்ததே அதுவே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த காலகட்டத்திலே வச்சாங்க. ஏன்னா விடுமுறை கால அமர்வு பெட்டிஷனர் மதுரைக்கு போயிருக்கணும், அவர் ஏன் இங்கே வந்தார் அப்படிங்கிறதுல தொடங்கி ரெஜிஸ்ட்ரி அதை எப்படி பட்டியலிட்டது, அதை விட மிக முக்கியமாக அந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் அவர்கள் அவரின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து தீர்ப்பிலேயே இந்த வாசகங்கள் ஏற்றப்பட்டிருக்கு. ப்ளஸ் அவர் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய கெசட் நோட்டிஃபிகேஷனே சட்டவிரோதம், அதாவது டூப்ளிகேட் ஆனது, ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் போல் ஒன்றை காட்டி இதை பார்த்து நான் தெரிந்து கொள்ள நேர்ந்ததுன்னு அந்த வழக்குகளுக்கு அவர் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். பேஸ் டாக்குமெண்ட்டே ஒரிஜினல் இல்லை என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் வைத்து நம்ம தமிழ்நாட்டில் 10 பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்கு ஆளுநர் RN ரவி கையெழுத்து போடாமலே உச்சநீதிமன்றம் அந்த கையெழுத்து போட்டு நிறைவேற்றினாங்க பாருங்க. அதன் அடிப்படையில் அந்த 10 மசோதாக்களுக்கான தடை கொடுக்கப்பட்டதற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் இந்த விடுமுறை காலம் முடிஞ்ச பிறகு பட்டியலிட சொல்லியிருந்தாங்க. அது இப்போது அடுத்த வாரத்தில் விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு கவர்னர் தொடர்பான வழக்கம் அடுத்தது வர இருக்கிறது. ஒன்று, அதில் பல சட்ட கேள்விகள் இருக்குது. முதல்ல இந்த வழக்கை நீதிபதிகள் போதுமான அளவுக்கு அரசு தரப்புக்கு வாதாடுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுலேருந்து பல விதமான விமர்சனங்கள் அந்த கேஸில் டெக்னிக்கல்னு இருக்கிறது. ஆனால் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்கள் அவர் எழுதிய ஜட்ஜ்மெண்ட், அது கோர்ட்டில் டிக்டேட்டட் ஜட்ஜ்மெண்ட்டு, அது தொடர்பான விஷயங்களில் அவருக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள், குறிப்பாக UGCயினுடைய நாமினிஸ் தொடர்பாக வந்திருப்பது, அது இல்லாமல் மாநில அரசு செய்ய முடியுமாங்கிறது பெரிய விவாதம். இப்போ அடிப்படையில் என்ன கேள்வினா, அது அந்த ஆர்டருக்கு எதிராக தற்காலிக தடை விதிக்கப்பட்டதற்கு தடை அல்லது அந்த தடையை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு விஷயமாக இது மாறுகிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் இது வரும் பொழுது இது போன்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கு கேரளாவில் கொடுத்துருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸில் இருந்தும் விஷயங்கள் கோட் பண்ணப்படும். இதிலிருந்து கோட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மற்ற உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகளினுடைய அடிப்படையும் அதில் பேசப்படும் என்கிற செய்தி இருக்கிறது. நீங்கள் அங்கே மேலே போகும்போது பெரிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் கவர்னர் கையெழுத்து இல்லாமல் கையெழுத்து போடப்பட்ட மசோதாவில் அதை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாமானா விசாரிக்கலாம். ஏன்னா கவர்னருடைய கையெழுத்து போடப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னுட்டு தான் ஸ்பெஷல் பவரை எடுத்து அவங்க அதை கையெழுத்து போடுறாங்க. இதை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ண விதம் என்பதும் அதற்கு தடை கொடுக்கப்பட்ட விதம் என்பதும் அது எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறதா என்கிற கோணத்திலிருந்து தமிழ்நாடு அரசு அதை அணுகும் என்று சொன்னால் ஏன்னா இப்போ 4 பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் துணைவேந்தரை தேடுவதற்கு தமிழ்நாடு அரசு நியமித்த குழுக்கள் இன்றைக்கு இந்த தடைக்கு பிறகு, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தடைக்கு பிறகு அவங்க செயல்படாமல் இருக்கிறார்கள். ஏற்கனவே பல்கலைக்கழகங்களுக்கு கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ இது தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கேட்டை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த விவாதமும் எழுகிறது. ஸோ இப்படிப்பட்ட வழக்குகள், அதனுடைய தீர்ப்புகள், அதனுடைய ப்ரொசீஜரல் விஷயங்கள் போகும் பொழுது ஆளுநருடைய அதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு வரையறை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஃப்ரேம்ஸில், அதாவது அந்த கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க, தெள்ள தெளிவாக இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு
விளையாடக்கூடிய அந்த வேலை இருக்குது இல்லையா. இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, கவர்னர் இத்தனை நாளைக்குள்ளே கையெழுத்து போடணும். இல்லை சார், அவர் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருக்கலான்னு பேசினாங்க இல்லையா. அதற்கு இப்போ 90 நாட்கள் அப்படின்னு போட்ட பிறகு அதை வேறு விதமாக டீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொருவருக்குமான வரையறைகளை செய்யக்கூடிய ரிஜிடான இடத்தை நோக்கி ஃப்ளெக்சிபிளான இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பாஜக தள்ளுகிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய ப்ரொசீஜர்ஸ் எப்படி போகுதுங்கிறத பார்த்து தான் இதனுடைய நீட்சி, இதனுடைய அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, சட்ட ரீதியாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். அது குறித்த அப்டேட்ஸோடு சந்திப்போம்.